இந்த 11th வீக்கில் நாங்கள் லோக்கல் அக்கௌண்ட் லாக்இன்ஸ் அண்ட் சைனப்ஸ் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக ஃபேஸ்புக் ஆதென்டிகேஷன், அதாவது ஃபேஸ்புக் மூலம் எப்படி எங்களோட அப்ளிகேஷனை லாக்இன் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரைட், இதை நாங்கள் ஒரு டியூட்டோரியலை ஃபாலோ பண்ணி தான் செய்ய போகிறோம். அந்த டியூட்டோரியலுக்குரிய URL இதில் இருக்குது. ஸோ இந்த லிங்குக்கு போய் நீங்கள் அந்த டியூட்டோரியலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஸோ இந்த டியூட்டோரியலை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் லோக்கல் அக்கௌண்ட் சைன் அப் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஃபேஸ்புக் ஆதென்டிகேஷன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரைட், இந்த ஆதென்டிகேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் Node.js யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ரைட், முதலாவதாக நீங்கள் இந்த டியூட்டோரியலை ஃபுல்லாக இருக்கா வாசிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இந்த டியூட்டோரியலில் 5 சீரீஸ் இருக்குது. முதலாவது லோக்கல் அக்கௌண்ட் சைன் அப் எப்படி செய்கிறோன்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்த டியூட்டோரியலில் ஃபேஸ்புக் ஆதென்டிகேஷன் எப்படி செய்கிறேன்னு போட்டிருக்கு. அடுத்ததாக ட்விட்டர் ஆதென்டிகேஷன், அதுக்கு அடுத்ததாக கூகுள் ஆதென்டிகேஷன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு டியூட்டோரியலாக போட்டிருக்கு. 5வது டியூட்டோரியலில் இந்த 4 அக்கௌண்ட்டையும் எப்படி ஒன்றா லிங்க் பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருக்கு. ரைட், ஸோ இந்த நீங்கள் 5 டியூட்டோரியலையும் முடித்த பிறகு உங்களுக்குரிய அவுட்புட் இந்த மாதிரி இருக்க போகுது. எல்லா அக்கௌண்ட்ஸையும் லிங்க் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் இருக்க போது. இதில் நீங்கள் லாக்இன் பண்ணின பிறகு உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் இந்த மாதிரி இருக்க போகுது. ரைட், பட் நாங்கள் இப்போ முதல் 2 டியூட்டோரியலையும் தான் பார்க்க போகிறோம். அதாவது லோக்கல் அக்கௌண்ட் சைன் அப் எப்படி செய்கிறேன்னு சொல்லியும் ஃபேஸ்புக் ஆதென்டிகேஷன் எப்படி செய்கிறேன்னு சொல்லியும் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், இந்த 2 டியூட்டோரியலையும் தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ரைட், முதலாவதாக எப்படி நாங்கள் லோக்கல் அக்கௌண்ட் சைன் அப் செய்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்குரிய அப்ளிகேஷன் ஸ்ட்ரக்சரை நாங்கள் முதல் க்ரியேட் பண்ண வேணும். ரைட், அந்த அப்ளிகேஷன் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்க வேணும். உங்களோட மெஷினில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஸ்ட்ரக்சரை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேணும். ரைட், உங்களோட மெயின் ஃபோல்டருக்குள்ளே 3 ஃபோல்டர் க்ரியேட் பண்ண வேணும். ஆப்ன்ற நேம்லையும் கன்ஃபிக்ன்ற நேம்லையும் வியூஸ்ன்ற நேம்லையும் நீங்கள் 3 ஃபோல்டர் க்ரியேட் பண்ண வேணும். அந்த மெயின் ஃபோல்டருக்குள்ளேயே நீங்கள் package.json என்ற ஃபைலையும் server.js என்ற ஃபைலையும் க்ரியேட் பண்ண வேணும். ரைட், அடுத்ததான் ஆப்ன்ற ஃபோல்டருக்குள்ள மாடல்ஸ் என்ற நேமில் ஒரு ஃபோல்டரும் routes.js என்ற நேமில் ஒரு ஃபைலும் க்ரியேட் பண்ண வேணும். இந்த மாடல்ஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள user.js என்ற நேமில் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண வேணும். ரைட், அடுத்ததான் நீங்கள் config என்ற ஃபோல்டருக்கு 3 ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ண வேணும். auth.js, database.js, passport.js. ரைட், இந்த 3 ஃபைல்ஸையும் நீங்கள் config என்ற நேமில் இருக்கிற ஃபோல்டருக்கு க்ரியேட் பண்ண வேணும். அடுத்ததாக வியூஸ் என்ற ஃபோல்டருக்கு 4 ஃபைல்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஒன்று index.ejs, login.ejs, signup.ejs, profile.ejs. ரைட், இந்த 4 ஃபைல்ஸையும் நீங்கள் வியூஸ் என்ற ஃபோல்டருக்கு க்ரியேட் பண்ண போகிறீங்க. ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த ஒவ்வொரு ஃபைல்ஸும் என்னென்னத்துக்காக க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இந்த மாடல்ஸ் என்ற ஃபோல்டருக்கு உள்ள user.js என்ற ஃபைல் யூசர் மாடல்ஸுக்காக க்ரியேட் பண்ண போகிறோம். ரைட், அதுக்கு அடுத்ததாக எங்களோட அப்ளிகேஷனுக்குரிய எல்லா ரவுட்ஸுக்காகவும் இந்த routes.js என்ற ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். அடுத்ததாக இந்த config என்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற auth.js என்ற ஃபைல் ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுளுக்குரிய கிளையண்ட் சீக்ரெட் கீஸை வச்சுருக்கிறதுக்கு க்ரியேட் பண்ண போகிறோம். ரைட், அடுத்ததாக டேட்டாபேஸ் கனெக்ஷன் செட்டிங்ஸுக்கு நாங்கள் database.js என்ற ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். அடுத்ததாக பாஸ்போர்ட்டுக்காக, அதாவது ஸ்ட்ராட்டஜிஸை கன்ஃபிகர் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த passport.js என்ற ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். ரைட், அடுத்ததாக வியூஸ் என்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இந்த 4 ஃபைல்ஸும் அதாவது ஹோம் பேஜில் இருக்கிற login லிங்க்ஸோடு நாங்கள் இந்த ஹோம் பேஜை ஷோ பண்ணுறதுக்கு index.ejs என்ற ஃபைலையும், login ஃபார்மை ஷோ பண்ணுறதுக்கு login.ejs என்ற ஃபைலையும், சைன்அப் ஃபார்மை ஷோ பண்ணுறதுக்கு signup.ejs என்ற ஃபைலையும், நாங்கள் லாக்இன் பண்ணின பிறகு யூஸர் லாக்இன் பண்ணின பிறகு வர அந்த ப்ரொஃபைல்ஸை ஷோ பண்ணுறதுக்கு profile.ejs என்ற ஃபைலையும் நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம். ரைட், அடுத்ததாக இந்த மெயின் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற package.json ஃபைல் npm பேக்கேஜை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வச்சுருக்க போகிறோம். அடுத்ததாக அங்கே அப்ளிகேஷனை செட்டப் பண்ணுறதுக்கு server.js என்ற ஃபைலை வச்சுருக்க போகிறோம். ரைட், ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஃபோல்டர்ஸையும் ஃபைல்ஸையும் க்ரியேட் பண்ண வேணும். ரைட்,